ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1891வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 10ஆம் பத்தின் 5 திருமொழிகள் வரை நிறைவு செய்து இன்று முதல் 6ஆம் திருமொழிக்குள் நுழைய இருக்கிறோம். இன்று அந்த 6ஆம் திருமொழி பற்றிய ஒரு சிறு முன்னுரையை அனுபவிக்கலாம். இந்த 6ஆம் திருமொழியும் கூட கிருஷ்ணாவதாரத்திலே திருமங்கை ஆழ்வார் மிகவும் ஈடுபட்டு பாடிய பாடல்கள். இது 4, 5, 6, 7, 8, 9 வரை கிருஷ்ணாவதார ஈடுபாடுதான் திருமங்கை ஆழ்வார் செய்திருக்கிறார். அதில் இந்த 6வது திருமொழி, திருமங்கை ஆழ்வார் சப்பாணி கொட்டி விளையாடும் பருவத்தை முன் திருமொழியிலே அனுபவித்தார். ஆழ்வார் அதனை அடுத்து எண்ணெயையும் தயிரையும் களவு கண்டு அமுது செய்து மாட்டிக்கொண்டு உரலோடு கட்டப்பட்டபடியை பரிவுடைய யசோதை பிராட்டியின் பாவனையிலே அனுபவிக்கலாம் என்று நினைத்தார். ஏனால் சென்ற திருமொழியை யசோதை பிராட்டி பாவனையிலே சப்பாணி கொட்டி விளையாடும் பருவத்தை அனுபவித்தார் அல்லவா? அதே போல இம்முறையும் அதே போல யசோதை பிராட்டி பாவனையிலே அனுபவிக்கலாம். வெண்ணெயை களவு செய்தான், வெண்ணெய் தயிர் பால் இவற்றையெல்லாம் களவு செய்தான், மாட்டிக்கொண்டான் கண்ணன். மாட்டியவுடன் யசோதை என்ன செய்தாள்? அவனை பிடித்து பொத்த உரல் ஒன்று இருந்தது, அந்த உரலோடு சேர்த்து தாம்பு கயிற்றை வைத்து கட்டிவிட்டாள். அப்படி கட்டிவிட்டு அவனை அடிக்க புகுந்தாள். அப்படி அந்த அனுபவத்தை யசோதை பிராட்டி வாயிலாகவே அனுபவிக்கலாம் என்று மனதிலே கொண்டவர் அதனை மறந்துவிட்டு தாம் எம்பெருமானுடைய அந்த செயல்களிலே மிகவும் ஈடுபட்டு எம்பெருமானுடைய மேலார்க்கும் மேலாய தன்மை, அதாவது தன்மையையும் பிறரை தோற்கடிக்கும் திறலையும் அவனை அடியார்கள் விரும்பும் திறத்தையும் எல்லா வகையாலும் எம்பெருமானுக்குரிய மேம்பாட்டினை அனுபவித்து அப்படிப்பட்ட மேன்மை உடையவன், அவ்வளவு சிறப்புடையவன், அவ்வளவு பரத்துவத்தை உடையவன் இன்று இப்படி உடல் வலிமையற்ற பெண் ஒருத்தியாலே கட்டுண்டு அடிபட்டு நோவுபடுகிறானே என்று எம்பெருமான் எளிமையை நினைத்து வியந்து வியந்து இனியராகிறார் இந்த திருமொழியிலே. இந்த திருமொழியும் கண்ணனாய் அவதரித்து செய்த திருவிளையாடல்களை பற்றி இருக்கவும், ஆழ்வார் தம்முடைய மிகுந்த ஈடுபாட்டாலே பிறர் வாயாலே பேசுவதைப் போல தாமே பேசும்படியாக எம்பெருமான் திருவிளையாடல்கள் அவரை ஈடுபடுத்தி விட்டன. மற்ற அவதாரங்களின் மேன்மையோடு கிருஷ்ணாவதாரத்தின் எளிமையை, அந்த சௌலபியத்தை, அந்த சௌசீல்யத்தை இந்த திருமொழியில் அனுபவிக்கிறார் ஆழ்வார். எம்பெருமான் அளவற்ற திருக்கல்யாண குணங்களை உடையவன், அவன் மேன்மைக்கும் மேலானவன். அந்த திருக்கல்யாண குணங்கள் மேன்மையானவை என்றும் மேன்மைக்கு இடமானவை என்றும் எளிமைக்கு இடமானவை என்றும் இருவகைப்படும். மேன்மையானவை, எளிமையானவை. ஞானம், சக்தி, பலம், செல்வம், வீரியம், தேஜஸ் என்பன மேன்மை குணங்கள், அதாவது பரத்துவ குணங்கள். பரத்துவ நிலையிலே இந்த குணங்கள் எல்லாம் மேலோங்கி இருக்கும். ஞானம், சக்தி, பலம், செல்வம், வீரியம், தேஜஸ். வாத்சல்யங்கள், சௌசீல்யம், சௌலபியம், இந்த 2 குணங்களும் இந்த எளிமை குணங்கள். இவை 2ஐயுமே அடியார்கள் அனுபவிப்பார்கள். அடுத்து வரக்கூடிய 11ஆம் பத்திலே மானமரும் நோக்கி என்னும் திருமொழியிலும் இந்த இருவகை குணங்களும் அனுபவிக்கப்படுகின்றன. ஆனால் அந்த திருமொழிக்கும் இந்த திருமொழிக்கும், அந்த இடத்திற்கும் இந்த இடத்திற்கும் ஒரு சிறு வேறுபாடு உண்டு. பரத்துவத்தை முன்னே பேசி சௌலபியத்தை பின்னே பேசுகிறது அவ்விடம். சௌலபியத்தை முன்னே பேசி பரத்துவத்தை பின்னே பேசுகிறது இவ்விடம். அன்றியும் ஒருவர் பேச்சாகவே செல்கிறது இந்த திருமொழி. இகழ்வாரும் புகழ்வாருமான இருவர் பேச்சாக செல்கிறது அந்த மானமரும் நோக்கி எனும் திருமொழி. அதாவது முன்னர் சொல்லும் பொழுது
மானமரும் மென்னோக்கி என்ற திருமொழியிலே பரத்துவத்தை முன்னே பேசி சௌலபியத்தை பின்னே சௌலபியத்தை பின்னே பேசினார். இங்கே மன்னிக்க வேண்டும், பரத்துவத்தை முன்னே பேசி சௌலபியத்தை பின்னே பேசுகிறது இந்த திருமொழி. சௌலபியத்தை முன்னே பேசி பரத்துவத்தை பின்னே பேசுகிறது மானமரும் மென்னோக்கி. ஆக அந்த வித்தியாசம் இருக்கிறது. அதுபோக இகழ்வாரும் புகழ்வாருமான இருவர் பேச்சாக செல்கிறது அந்த மானமரும் மென்னோக்கி என்ற திருமொழி. மற்றைய அவதாரங்களின் மேன்மையோடு கிருஷ்ண அவதாரத்தின் எளிமையை இங்கே அனுபவிக்கிறார் ஆழ்வார். இந்த திருமொழியின் ஒவ்வொரு பாசுரத்திலும் ஈற்றடியின் பிற்பகுதியை முதலிலே எடுத்துக்கொண்டு அன்வயித்து பொருள் கொள்ளும் போது, அதாவது இன்று ஆய்ச்சியரால் அளைவெண்ணெய் உண்டு ஆப்புண்டிருந்தவன் என்பது இந்த பாசுரத்தின் ஈற்றடியின் பிற்பகுதி. அதை முதலிலே எடுத்துக்கொண்டு இன்று ஆய்ச்சியரால் அளைவெண்ணெய் உண்டு ஆப்புண்டிருந்தவன் நரநாரணனாய் உலகத்து அறநூல் சிங்காமை விரித்தவன் எம்பெருமான். அது அன்றியும் செஞ்சுடரும் நிலனும் பொங்கு ஆர்கடலும் பொறுப்பும் நெருப்பும் பெருக்கி புக பொன்மிடரு அத்தனை போது அங்காந்தவன் காண்மின் என்று படிக்க வேண்டும். படித்தால் இப்படிப்பட்ட ஆப்புண்டிருப்பவன் எவ்வளவு மேன்மையானவன், இந்த மெல்லியலாளிடம் அகப்பட்டு உரலிலே கட்டப்பட்டு அடிபட்டு கொண்டிருப்பவன் யார் தெரியுமா? அவன் நாரணன், உலகத்து அறநூல் சிங்காமை விரித்தவன் எம்பெருமான். அது மட்டுமல்ல, செஞ்சுடரும் நிலனும் பொங்கார் கடலும் பொறுப்பும் நெருப்பும் பொறுக்கி புக பொன்மிடரு அத்தனை போது அங்காந்தவன் பாருங்கள் என்று பொருள் சொல்லலாம். அதே போல இன்று ஆய்ச்சியரால் அளைவெண்ணெய் உண்டு ஆப்புண்டிருந்தவன் அன்று மலையேழு உலகேழு ஒளியாமை உண்டவன் காண்மின். இன்று ஆய்ச்சியரால் அளைவெண்ணெய் உண்டு ஆப்புண்டிருந்தவன் மன்னன் சினத்தோள் அவை ஆயிரமும் மழுவால் அழித்திட்டவன் காண்மின் என்று இப்படியாக அன்வயித்து உரைக்கும் போது சௌலபியத்தை முன்னே அனுபவித்து பரத்துவத்தை பின்னே அனுபவிப்பதாக சொல்ல குறையில்லை. ஆனாலும் ஆழ்வார் பரத்துவத்தை முதலில் சொல்லி சௌலபியத்தை, அதாவது பரத்துவத்தை பூர்வபட்சமாக்கி சௌலபியத்தை சித்தாந்தமாக்கி அனுபவித்தலே ஆழ்வாருக்கு விருப்பம் என்பது தோன்ற பாசுரம் அமைந்தபடியே நாமும் பொருள் கொள்ளலாம். அதுவே நல்லது. எம்பெருமானுடைய பரத்துவ குணத்தையே பார்த்து அம்மான் ஆழிப்பிரான் அவன் எவ்விடத்தான் ஆனார், அம்மான் ஆழிப்பிரான் அவன் எவ்விடத்தான் ஆனார் என்பது போல அவன் நமக்கு பிராப்தமன்று என்று வெறுத்து போய்விட வேண்டாம். அவன் பெரியவன், மிக மிக பெரியவன், மேலானவர்க்கும் மேலானவன், அவன் பரத்துவமுடையவன், அவன் ஆழிப்பிரான், அவனை நாம் எப்படி அடைவோம் என்று வெறுத்து போய்விட வேண்டாம். எளிமை குணத்தை சௌலபியத்தை நோக்கி கூசாமல் அவனை அணுகுங்கள். அந்த எளிமையை பார்த்து அவனுடைய எளிமையை நோக்கி அவனை கூசாமல் அணுகுங்கள் என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். கற்றினம் மேய்க்கலும் மேய்க்க பெற்றான், காடுவாழ் சாதியும் ஆகப் பெற்றான். அவனுடைய எளிமை சௌலபியத்தை சொல்லுகிறார் ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய நாச்சியார் திருமொழியிலே. கற்றினம் மேய்க்கலும் மேய்க்க பெற்றான், காடுவாழ் சாதியும் ஆகப் பெற்றான். ஆய்க்குடியிலே பிறந்து அவன் கற்றினம் பசுமாடுகளை எல்லாம் மேய்த்தான். பசுமாடுகளை ஆயர்களோடு சேர்ந்து மேய்ப்பது எவ்வளவு எளிமையானது, எவ்வளவு குறைந்தவன். அவன் யார்? அவன் மேலானவர்க்கும் மேலானவன், பரத்துவ குணமுடையவன். அவன் கற்றினம் மேய்க்கலும் மேய்க்க பெற்றான், காடுவாழ் சாதியும் ஆகப் பெற்றான். காட்டிலே வாழக்கூடிய சாதி ஆயர்கள். ஏனென்றால் ஆண் இறைகள் எல்லாம் காட்டிற்கு ஓட்டி சென்று அங்கே மேய்க்க விட்டு கொண்டு வந்து அந்த பால் கறந்து அதை வைத்து பிழைப்பவர்கள். அதனால் காடுவாழ் சாதியும் அவனோடு சேர்ந்து நான் உங்களில் ஒருவனாக இருப்பேன் என்று ஆயர் குலத்திலே பிறந்து கற்றினும் மேய்க்கலும் மேய்க்க பெற்றான், காடுவாழ் சாதியும் ஆக பெற்றான். அவன் பற்றி உரலிடை ஆப்பும் உண்டான்.
பாவிகாள் உங்களுக்கு எச்சுக்களோ. அவன் பற்றி உரலிடை ஆப்பும் உண்டான். உரலிலே கட்டப்பட்டு அடியும் வாங்கினான். யசோதையிடம் அடி வாங்கினான் அல்லவா. யசோதை என்ன, ஒரு சாதாரண ஆயர்குல தலைவனின் மனைவி, அவ்வளவுதானே. அவர் ஆயர்குல பெண், மெல்லியலாள். அவள் வாயிலாக அவளிடம் அடி வாங்கினான். சாதாரணமானவனா கண்ணன் எம்பெருமான் அவன் அவ்வளவு உயர்ந்தவன். அவனை பிடித்து உரலோடு சேர்த்து கட்டினாள். பற்றி உரலிடை ஆப்பும் உண்டான் பாவிகாள் உங்களுக்கு எச்சுக்களோ என்று நாச்சியார் திருமொழியை சொல்கிறபடி இவனுடைய எளிமை குணத்தை கண்டு ஓர் இடைச்சி தன்னை கட்டின கட்டை அவிழ்த்து கொள்ள மாட்டாத இவனோ நம்முடைய சம்சார கட்டை அவிழ்க்கப் போகிறான் என்று ஒரு குலைச்சாக்காக, ஒரு நொண்டிச்சாக்காக நினைத்து விடாமல் இவனுடைய மேன்மை குணங்களையும் நோக்கி அவனை உகந்திடுங்கள் என்பதாகவும் கூறுவது இந்த திருமொழிக்கு பரமார்த்தமாகும். நாளை முதல் இந்த அற்புதமான இந்த திருமொழி பரத்துவத்தையும் எளிமையையும் சேர்த்து சொல்லக்கூடிய இந்த திருமொழி பாசுரங்களை நாளை முதல் நாம் இணைந்து அனுபவிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் திருவரங்கம். கண்ணனெம்பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். இவற்றுக்கெல்லாம் முறை எழுதி நம்மை தெளிவுபடுத்திய வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெருமன்னர் பரம காருணிகர் ராமாயண பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.